சிம்பு வாழ்க்கையோட அடுத்த கட்டங்களுக்கு போகணும், கௌதம் மேனன் அறிவுரை. நடிகர் சிம்பு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இயக்குனர் கௌதம் மேனன் அறிவுரை சொல்லியிருக்காரு. சமீப காலமா சிம்பு திரையுலகிலையும் சொந்த வாழ்விலையும் ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் நடிச்சிட்டு வந்த கான் திரைப்படம் பண பிரச்சனை காரணமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில சிம்புவை வச்சு அச்சம் என்பது மடமேடா படத்தை இயக்கிட்டு வரும் கௌதம் மேனன் சிம்புவுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் சமீப காலமா சிம்பு பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் நடிச்சிட்டு வந்த கான் திரைப்படம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இது நம்ம ஆளு திரைப்படமும் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில சிம்புவை வச்சு படம் எடுத்துட்டு வரும் இயக்குனர் கௌதம் மேனன் சிம்புவுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. எனக்கும் சிம்புவுக்கும் நல்ல பந்தம் இருக்கு. நானும் அவர் தாமதமா வர்றாருன்றத குறிப்பிட்டிருக்கேன். அவர் தாமதமா வந்தாலும் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா முன்கூட்டியே சொல்லிடுவாரு. ஒரு நாள் வரலனா அடுத்த நாள் தொடர்ந்து 10 மணி நேரம் கூட நடிச்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு சிம்பு ஒரு கடின உழைப்பாளி. சிம்புவுக்கு சில கடினமான தருணங்கள் வாழ்க்கையில் நடந்தது. எனக்கும் அதெல்லாம் தெரியும். ஆனா அதையெல்லாம் மறந்து சிம்பு வாழ்க்கையோட அடுத்த கட்டங்களுக்கு செல்லணும். அவர் இளைஞரா இருக்கும் பட்சத்துல கடந்த கால விஷயங்களை மறக்கிறது அவருக்கு இன்னும் சுலபம். சிம்புவை நான் நம்பர் 2 இல்லைனா நம்பர் 4 நடிகரா பார்க்க எண்ணல. அவரை நம்பர் 1 நாயகனா பார்க்கவே ஆசைப்படுறேன். எத்தனையோ நடிகர்கள் ஒரு படம் ஹிட் கொடுக்க அவ்வளோ கடின உழைப்பை கொட்டி காத்திருக்காங்க. ஆனா சிம்புவோட விஷயத்துல ஹிட்ன்றது தானாவே அமைஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 3 இல்லைனா 4 படங்களாவது சிம்பு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு கௌதம் மேனன் தெரிவிச்சிருக்காரு. சிம்பு கௌதம் மேனனோட ஆசையை நிறைவேற்றுவாரா?